ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி தமிழோட இணைவோம். இன்றைக்கி யாமினி பிரபு விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஒரு பக்கத்துலேருந்து கிளம்புற வழியில் இருக்கக்கூடிய ஃபேமஸான 3 கோயிலும் 3 ஹவர்ஸில் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கல்யாண பெருமாள் கோவில் மலைப்பட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபேமஸான கோயில் தான் போயிருந்தோம். அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சுதந்திர தினம் அப்போ போயிருந்ததால் ரஷ் கம்மியாக இருந்தது. கோவிலும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பெருமாள் இருப்பார், பக்கத்தில் ஆஞ்சநேயரும் இருக்கார், ஒரு தியான மண்டபமும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கோவிலுக்கு போகலாம். இங்கே பார்க்கிங் வசதி உண்டு. சாமி ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தாங்க. வேண்டுதெல்லாம் பலிக்குதுன்னு சொல்கிறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் கோவிலுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக ஸ்ரீ கிருஷ்ணா கெஃபேயில் நிறுத்தியிருந்தோம். இங்கே டீயும் காஃபியும் குடித்தோம், நல்லா இருந்தது. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 108 சக்தி பீட ஆலயத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அது எங்கே இருக்குன்னா, கண்ணந்தாங்கல்ன்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. மறக்காமல் சென்னைக்கு வரும்போதும் இல்லை காஞ்சிபுரம் வரும்போதும் இந்த கோவிலை ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு கோயிலுக்காக போய் நம்ம அம்மனை வழிபடுவோம். இந்த ஒரே கோவிலில் 108 அம்மனையும் வழிபட முடியும். அவ்வளோ அழகாக அந்த கோவிலை கட்டியிருக்காங்க. பல ஏக்கரா கணக்கில் கட்டியிருக்காங்க. நிறைய பூச்செடிகள் கண்ணுக்கு அழகாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சுற்றி வயல்வெளி, மரங்களும் செடி கொடிகளும் அதை சுவாசிக்கும் போது நம்மளுக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டு உள்ளே போகும்போது கோவிலுக்குள்ளேயும் ஒரு விநாயகர் வச்சுருக்காங்க. விநாயகரை வழிபட்டுட்டு தான் உள்ளே போகிற மாதிரி 108 அம்மன்களுடைய கதைகளும் இங்கே எழுதப்பட்டிருக்கு. 108 அம்மனையும் தேடி தேடி நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளால போய் பார்க்க முடியாது. ஆனால் ஒரே இடத்துல 108 அம்மனையும் பார்க்க முடியும். இதனுடைய மெயின் சாமி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூலஸ்தானத்தில் இருக்கிறது ஐஸ்வர்யலட்சுமி. யார் தாங்க ஐஸ்வர்யலட்சுமி வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க? மகாலட்சுமியும் தங்கி இருக்கணும்னு நினைப்பாங்க. மறக்காமல் இந்த கோவிலை மிஸ் பண்ணாமல் போங்க. உங்கள் வேண்டுதல் எல்லாம் வேணுங்க, கண்டிப்பாக பலிக்கும். எல்லா லட்சுமிகளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. இந்த கோவிலில் ரொம்ப ஹைஜீனிக்காக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரசாத ஆலயங்களும் இருக்குது. இந்த கோவிலில் கட்டணங்களுடைய ஒரு பகுதி இங்கே பார்த்திங்கன்னா அவங்களையும் வச்சுருக்காங்க. தியான சாலைகளும் இருக்குது, ரெஸ்ட் ரூம் வசதிகளும் இருக்குது. நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கோயிலுக்கு போகலாமாங்க. இது ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது. ராமானுஜர் கோவிலுன்னு சொல்லுவாங்க, ஆதிகேசவ பெருமாள் கோவிலுன்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் போனீங்கன்னா எல்லா வேண்டுதலும் பண்ணிக்கும்ன்றது இன்றைக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களால் நம்பப்படுது. இது ரொம்ப ஃபேமஸான கோயில், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 3 கோயிலும் நாங்கள் 3 ஹவர்ஸில் கவர் பண்ணியிருக்கோம். சென்னை, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர் வேணால் இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இது போல் வீடியோ பார்க்க யாமினி பிரபு விலாகை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.